அது யாருன்னா கூட தெரியலையே வள்ளி. அவர்தான் உங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் லீடரா? ஐயா வாமா வீரா, எங்கம்மா போன? தமிழ்நாடு முழுக்க உங்க போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஓட்டாத குறைதான். எங்க பார்த்தாலும் உங்க பேச்சு தான். உங்களை யார் கடத்தினது? யாரு கடத்துறாங்கன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அவங்க ஒரு மர்ம கும்பல். ஆனா சரியான நேரத்துல இவருதான் வந்து என்னை காப்பாத்தினாரு. ஆமாங்க ஐயா, செம ஆக்ஷன் பிளாக். இந்திங்கிற மாதிரி வில்லன் அடிச்சு வாயிலாம் குழப்பிட்டேன். நீங்க யாரு? நான் வந்து வெற்றி, அதாவது வீராவோட கலெக்டரோட அண்ணன். சுத்தம். அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். போய் ஓரமா உட்காருங்க. அவர டென்ஷன் நீ பாத்து போய் உட்காருங்க. வீரா நீங்க வாங்க. சரிங்கய்யா. வீரா ஐயா, உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆதித்யா கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு எவிடன்ஸ் வித்ததா சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா, இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. ஆதித்யா ஒரு பக்கா ஃப்ராட். ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணிருக்கான். அரசாங்கத்துக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் சொரண்டி சொரண்டி தின்றுக்கான். அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு நானும் இன்ஸ்பெக்டர் அமீரும் சேர்ந்து பல மாசமா இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஆதித்யா 500 கோடி ஊழல் பண்ணதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸை நாங்க கண்டுபிடிச்சோங்கய்யா. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணா உடனே அது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது தானே? எங்க அது? ஐயா, அதை நான் என் வீட்டுல தான் பத்திரமா வச்சிருந்தேங்கய்யா. ஆனா அது அங்கிருந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அவனோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக இந்த முறைகேடுல சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் வெங்கடாச்சலபதி கூட சேர்ந்து ஆதித்யா என் மேல பொய்யான கேஸ போட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்கய்யா. அரசு தரப்பு வக்கீல், நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, இவங்க சொல்றது சுத்த பொய்யுங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? இவங்க வீட்டுல இருந்த டாக்குமெண்ட் தானா காணாம போகும். ஒருவேளை கால் முளைச்சு தானா நடந்தா போயிருக்கும். முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கலாம். இவங்க என்னடானா முழு பூசணிக்காவை கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இது பூசணிக்காவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இருங்கம்மா, உங்களுக்கு பேசுறதுக்கு நான் டைம் தரேன். அது வரைக்கும் அவர் பேசுறத கேளுங்க. ஐயா, இவங்க இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணது உண்மை. ஆனா அது ஆதித்யாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இல்ல. அதை காட்டி ஆதித்யாவை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதோட ஆதாரம் தான் சிபிசிஐடி வீரா வீட்ல இருந்து எடுத்த பணம். அந்த பணம் கலெக்டர் வீரா லஞ்சமா வாங்கின பணம். அந்த பணத்தை சீஸ் பண்ணத வீடியோவா சிபிசிஐடி பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் உங்க டேபிள்ல இருக்குங்க ஐயா. இல்லங்கய்யா, இது சுத்த பொய். நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே எதுக்காகவும் லஞ்சம் வாங்கினது கிடையாது. சரி, லஞ்ச் பிரேக் அப்புறம் வந்து விசாரணை ஆரம்பிக்கலாம்.